ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்திஜா வித் இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீன் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன். நான் என்றைக்கும் மிக்சியில் தான் மாவு அரைப்பேன். எங்கள் வீட்டில் கிரைண்டர் கிடையாது. எனக்கு மிக்சியிலே பார்த்திங்கன்னா நல்லா வரும். பார்த்திங்கன்னா இப்போ உளுந்தும் வெந்தயமும் ஊற வச்சுருந்தேன். உளுந்து வெந்தயம் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் தனியாக எடுத்து அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அரிசி 2 தடவையாக போடுவேன். ஏன்னா மிக்சி கப்பு பத்தாதில்ல, அதனால் ஒவ்வொரு தடவையாக போட்டு எடுத்துடுவேன். மிக்சியில் அரைக்கிற இட்லி மாவும் நல்லா தாங்க இருக்குது. இட்லி நல்லாவே வரும். நல்லா ஒரு கிரைண்டரில் ஆட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி சாஃப்டாக தான் எனக்கு வருது. அதனால நான் மிக்சியில் போட்டு கரெக்டான அளவு தண்ணி வைங்க. கரெக்டான அளவு தண்ணி வச்சு கரெக்டாக நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், இட்லி அப்படியே நீங்கள் கிரைண்டரில் எப்படி அரைச்சி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி பதத்தில் தான் வரும். நல்லாயிருக்கும். நான் பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மாவு தான் வாங்கிக்கிட்டு இருந்தேன் கடையில். அப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் இட்லிலாம் பாக்கெட்லலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பாக்கெட் மாவில். அதனால் நான் அரைக்க கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் அரைக்கவே கற்றுக்கிட்டேன். அது வரைக்கும் எனக்கு இட்லி மாவுலாம் அரைக்கவே தெரியாது. அப்புறம் கற்றுக்கிட்டேன். இப்போ நல்லா வருதுங்க எங்களுக்கு. எனக்கு நல்லா இருக்குது. எங்கள் வீட்டுக்கு எல்லாருமே தானே சாப்பிட்றோம். தோசையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு நல்லா வருங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, இட்லி மாவு கிரைண்டரில் தான் போட்டு அரைப்பாங்க. மிக்சியில் யாரும் அரைக்க மாட்டாங்க. அது எனக்கு கிரைண்டரில் அரைக்க சோம்பேறித்தனம்னு நினைக்கிறேன். அதை கல்லை தூக்கி எடுத்து செய்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் எனக்கு மிக்சி தான் கொஞ்சம் ஈஸி. எனக்கு நல்லாவும் ஒரு பெரிய ஜாரில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அதனால் நான் மிக்சி கப்லேயே போட்டு அரைச்சேன். ஈவினிங் தான் அரைப்பேன். காலையில் ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு ஈவினிங் தான் போட்டு அரைச்சி எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் தான் பாப்பாவை கூட்டிகிட்டு வெளியில் விளையாட போனேன். ஈவினிங் நான் லீவ் நாள் ஹாலிடேயில் தானே இருக்குது பாப்பா. ஈவினிங் டைமில் அவளை வெளியே விளையாட கூட்டிகிட்டு போகணும். முதல்ல நம்ம ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் முடித்து நம்ம க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்ம ரிலாக்ஸாக போய் உட்காந்துட்டு இருக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த வீடு எங்களுக்கு சொந்த வீடு தான். நாங்கள் இந்த வீடு கட்டி 6 வருஷம் ஆகுது. 2019 தான் நாங்கள் கிரகப்பிரவேசம் வச்சோம். நல்லா இது எப்படி சொல்கிறேன்னா, ஒரு கிராமப்புறத்தில் கட்டினது. நாங்கள் சிட்டியில் இருந்தோம். இப்போ கிராமப்புறத்துக்கு இங்கே வீடு கட்டி இருக்கிறோம். இருந்தாலும் நமக்கு பயந்துக்கிட்டே தான் வந்தேன், எப்படிடா இருக்க போகுதுன்னு. என்ன பண்ணுறது? அப்புறம் வாடகை கொடுத்து கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அவங்க காலி பண்ணுன்னு சொன்னால் நம்ம பண்ணி தான் ஆகணும். பண்ண மாட்டேன் அப்படின்லாம் நம்ம சொல்லலாம் முடியாது இல்லைங்க. இப்போ நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்துச்சுன்னா அது பிரச்சனையே கிடையாது. நம்ம ஒரு சேஃபாக சேஃப் ஜோனுக்குள்ளே இருக்கிற மாதிரியே நம்ம ஃபீல் பண்ணி எல்லாருமே எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் உலகத்தில். அது என்னன்னா, தனக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும்னு தான் ஆசைப்படுவாங்க. கல்யாணத்தை பண்ணிப்பார், சொந்த வீடு கட்டிப்பாருமாங்கல்ல, அந்த மாதிரி தான். கல்யாணம் கூட பண்ணிடலாங்க. ஆனால் அந்த சொந்த வீடு கட்டுறது இருக்கே, எப்பப்பா பயங்கரமான கஷ்டங்க. நம்மக்கிட்ட உள்ள நகை போயிடும், நம்மக்கிட்ட உள்ள சேவிங்ஸ் எல்லாமே போயிடுங்க. எல்லாம் போனால் தான் ஒரு வீடுன்னு ஒன்றே நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் கிடைக்காதுங்க. இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன். ஏன்னா இந்த கடிக்கிற எறும்பு இருக்குல்ல, கடற்கடை நிறையா வந்துடும். அதனால் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். பாப்பா எனக்காக ரெடியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்போ எப்படா அம்மா வெளியில் வரும், நம்மளை கூட்டிகிட்டு போகாது அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. கேட்டுக்கிட்டே கிடந்தா. சரின்னு அவளுக்கு தலையை சீவி விட்டுட்டு அவளை கூட்டிகிட்டு போவோம். அதுவும் பாவம் உள்ளே இருந்து என்ன பண்ணுது, அது ஒரு பிள்ளை வேறு. எனக்கு ஒரே ஒரு பாப்பா தான். அதனால் அவளும் வீட்டுக்குள்ளே எவ்வளோ தான் விளையாடும், எவ்வளோ டிவி பார்க்கும், எவ்வளோ ஃபோன் பார்க்கும் சொல்லுங்கள். அது டிவியும் இவள் பார்க்க மாட்டா. இவளுக்கு டிவி பார்க்குறது அவ்வளோ பிடிக்காது. ஃபோனில் வேணால் கொஞ்சம் உட்காந்து பார்ப்பா. அதுவும் ஃபோனில் கேம்லாம் பார்க்க மாட்டா. சும்மா நார்மலாக நம்ம யூடியூப் எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி அந்த பிள்ளை பார்க்கும். அதோடு சரி. அதனால் பாவமாக இருக்கும். அதனால் சாயங்காலம் கடன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 5:30 மணிக்கெலாம் பாப்பாவை வெளியே கூட்டிகிட்டு போயிடுவேன். வெளியே கூட்டிகிட்டு போய் நீ பாட்டு விளையாடு பாப்பா அப்படின்ட்டுருவேன். விளையாட அங்கே எய்த்தாப்பில் வீடு கட்டிகிட்டு இருக்காங்களா, அங்கே மண் நிறையா கொட்டி கிடக்கும். அதனால் அந்த மண்ணில் உட்காந்து பாப்பா விளாண்டுக்கிட்டு இருப்பா. நான் அப்படியே வாக்கிங் மாதிரி நடப்பேன். ஃபுல்லாக கொஞ்சம் தூரம் வாக்கிங் நடந்துட்டு அப்புறம் நானும் சேரில் உட்காந்துருப்பேன்னா நல்லா இருக்குங்க. பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மைண்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வேகுன்னு நடந்து வந்துடும். இப்போ வெளியில் வந்துட்டோம். பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக தோப்புங்க. இது மாந்தோப்பு, தென்னந்தோப்பு. எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களோட தோப்பு இது ஃபுல்லாக அவ்வளோ மாமரமாக நிறையா மாங்காயாக காய்ச்சி தொங்கும். மாமரமும் தென்னை மரமும் இருக்குது. இது ஃபுல்லாகவே அதுதான் இருக்கும் பாருங்கள். சூரியன் மறைய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே சேர் போட்டு உட்காந்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க.
இதாங்க எங்கள் வீடு. இது பார்த்திங்களா, இதான் எங்கள் வீடு 2019 கட்டினது. இது கட்டி முடிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் போதும்னு ஆச்சு தெரியுமாங்க. எவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி நாங்கள் இந்த வீட்டை கட்டினோம் தெரியுமாங்க. அதுதான் ஒரு ஒரு ஆசை தானே, எல்லாருக்குமே ஒரு ஆசை தான் நமக்கும். ஆனால் கட்டுறதுக்கு நிறைய யோசித்து தான் நம்ம வந்து அந்த கட்டணுங்கிற முயற்சியிலே இறங்கணும். நம்மக்கிட்ட இருக்கா, நம்மளால் முடியுமா அப்படின்னு பல இதை சிந்திச்சு நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டு நம்மளால் ஃபினான்ஷியலாக பாதிச்சிடக்கூடாது. சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருவாங்க, முடிக்க முடியாது. ஏன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தால் பாதியில் நின்று போயிடும். அது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. அதுக்கு நம்ம வந்து ஃபினான்ஷியலாக முதல்ல ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம வீடு கட்டவே கை வைக்கணும். இந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் கட்டி முடித்து குடி வந்ததுக்கு அப்புறம் தான் வருது. இப்போயும் பாருங்கள், பின்னாடி வீடு அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் தான் முன்னாடி, அதுக்கப்புறம் தான் பின்னாடி நிறையா வீடு வந்துருச்சு. எங்கள் பக்கத்தில் உள்ள பிளாட்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போட்ட மாதிரி வாங்கி போட்டுட்டாங்க. அதனால் யாருமே கட்டல. ஆனால் பின்னாடி உள்ளவங்களாம் எப்படின்னா கட்டி குடி வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வாங்கி இப்போ தான் ஒருத்தர் கட்டியிருக்காரு பாருங்க. ஒருத்தர் தான் இப்போ கட்டிகிட்டு இருக்கிறாரு. எப்படியும் வந்துடுவாங்க இவங்களும் கூடி. இவங்க வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் பேச்சு துணைக்கு ஆள் கிடைக்கும். அது வரைக்கும் பின்னாடி ஒட்டி ஒட்டி தான் வீடு இருக்குது. இருந்தாலும் யாருங்க இப்போ முன்ன மாதிரிலாம் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதெல்லாம் இல்லைங்க. எல்லாம் வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கிறோம். நம்ம ஜாலியாக இருக்குங்க. நம்ம பாட்டு அமைதியாக இருக்கும். அந்த அமைதி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தோப்பு. இதில் நிறையா மயில் இருக்குது, நிறைய கிளி இருக்குது, குருவிகள் இருக்குது, எல்லா பேர்ட்ஸும் இருக்குது. அந்த காலையிலேருந்து மயில் கற்றுன்னு கத்தி எடுத்துடும். எங்கள் வீட்டு வாசலில் தான் வந்து நிற்குங்க. அதெல்லாம் பார்க்கவே ஜாலியாக இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்கும்போது. எவ்வளோ அமைதியான ஒரு இடம் சொல்லுங்கள். இதை பார்த்திங்களா, உட்காந்து மண்ணில் விளையாட ஆரம்பிச்சிருச்சு. சரி விளையாடுன்ட்டேன். பாவம் அது என்ன செய்யும் சொல்லுங்கள். அவள் பாட்டு அந்த மண்ணை வச்சு விளையாண்டுக்கிட்டே இருப்பாள். ஆனால் பயம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பிள்ளைங்களுக்கும் சேஃப் தாங்க. இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை.